வெல்கம் டு பிஎஸ்என் ஹோம் ஃப்ளேவர்ஸ். இன்றைக்கி தந்தூரி சிக்கன் தாங்க செய்ய போகிறோம். இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு முழு கோழி வாங்கி 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 4ஆக கட் பண்ணி நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி அதை சின்ன சின்ன கட் மாதிரி கொடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா ஊறுன்றதுக்காக நான் போட்டு வச்சுருக்கேங்க. 1.5 கிலோ வந்துச்சு கறி. இப்போது 3 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிறேங்க. இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. நல்ல தயிர் புளிப்பு இல்லாமல் கெட்டியாக இருக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூட 1 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1 ஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே காஷ்மீரி சில்லி நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். இது காரம் அதிகமாக இருக்கிறதுனால நான் 1 ஸ்பூனுக்கு மேலே எடுக்கலைங்க. வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. அடுத்தது கஸ்தூரி மேத்தி நல்லா கசக்கி அது கூட சேர்த்துக்கிறேங்க. இப்போது இது எல்லாத்தையும் பிசைகிறதுக்காக கொஞ்சம் லெமனை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். நான் ஒரு லெமன் எடுத்துக்கிறேன். சின்ன லெமன் தான். அந்த லெமன்ஸோட சாறு ஃபுல்லாக பிழிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா பாதி அளவுக்கு லெமன் சாறு பிழிஞ்சால் போதுங்க. ஏன்னா நம்ம தயிர் வேறு எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, அதனால் பாதி லெமன் பிழிஞ்சுக்கோங்க. நான் ஒரு லெமன் பிழிஞ்சிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது இது கலவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு, மசாலா எல்லாத்தையும். இப்போது சிக்கனை மேக்னேட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை எடுத்து ஃபுல்லாக இந்த மசாலாவை சிக்கனில் தடவிக்கலாம். நம்ம கட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, சின்ன சின்ன கட்டு மாதிரி, அதெல்லாம் அந்த இடம் ஃபுல்லாக உள்ளெல்லாம் நல்லா தடவிக்கோங்க சிக்கனில். அப்போ தான் நல்லா ஊறி டேஸ்ட் நல்லாயிருக்கும். உள்ளெல்லாம் ஊறுங்க. அந்த சின்ன சின்ன கட்டிலெல்லாம் கொடுத்து நல்லா இப்போ எல்லா சிக்கன்லேயும் நான் மேக்னேட் பண்ணிட்டேன். எல்லா சிக்கன்லேயும் நான் எடுத்த மசாலா கரெக்டாக இருந்தது. எல்லா சிக்கன்லேயும் நான் இப்போ போட்டாச்சுங்க. சப்போஸ் உங்களுக்கு மசாலா பத்தலைன்னா கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா மசாலா போட்டு சேர்த்துக்கோங்க. இந்த அளவு பத்தலைன்னா கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா தடவிட்டேங்க. அந்த ஸ்லிட்டில் எல்லாத்துலேயும் சிக்கனில் நல்லா தடவிட்டேன். இப்போது இந்த சிக்கனை 2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோங்க. அப்போ இது எந்த அளவுக்கு ஊறுதோ அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை நல்லா எவ்வளோ நேரம் நம்ம ஊற வைக்கிறோமோ அந்த ஜூஸ் நல்லா ஜூஸியாக இருக்குங்க சிக்கன். இப்போ நான் இதை 2 ஹவர்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் சேர்த்துக்கிறேங்க. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இது 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பார்க்கலாங்க. இப்போது நான் அவனை ப்ரீஹீட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ண அவனில் இப்போ நம்ம தந்தூரி வச்சுக்கலாம். இப்போ இந்த ட்ரேயில் நான் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேங்க. நல்லா ஆயில் ஸ்ப்ரே தான் பண்ணுறேன். ஆயிலை ஊற்றாதீங்க, ஸ்ப்ரே மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கனை வச்சுட்டேன். இதுக்கு மேலேயும் நான் ஆயிலை ஸ்ப்ரே பண்ணிக்கிறேங்க. சிக்கன் மேலேயும் லைட்டாக தான் ஸ்ப்ரே பண்ணுறேன், நிறைய ஊற்ற வேண்டாம். ஏன்னா சிக்கன்லேருந்து இந்த ஜூஸு, அந்த தண்ணி நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஜூஸ் மாதிரி தண்ணி மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அதுவே நம்மளுக்கு சரியாக இருக்குங்க. லைட்டாக மட்டும் நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேங்க. இப்போது இதை அவனில் வச்சுக்கலாம். நான் அவனில் என்ன டிகிரியில் வச்சுருக்கேன்னா 160 டிகிரி டபுள் ராடுமே நான் ஆன் பண்ணியிருக்கேன். 30 மினிட்ஸ் நான் வச்சுக்கிறேங்க. 30 மினிட்ஸ்க்கு மேலேயே கூட வைக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போது தந்தூரியை உள்ளே வச்சுட்டேங்க. இப்போது தந்தூரி சிக்கனை உள்ளே வச்சுட்டேன். பார்த்திங்கனாவே தெரியும், அது கீழே அந்த நம்ம எண்ணெய் கொஞ்சமாக தான் விட்டுருக்கோம், ஆனாலும் அதில் எவ்வளோ ஜூஸஸ் வருது பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போது தந்தூரி சிக்கன் வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு நீங்கள் ஃபாயில் பேப்பர் போட்டுக்கோங்க. ஃபாயில் பேப்பர் நான் போடாததுனால எனக்கு பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ட்ரே பாருங்கள் ரொம்ப பிளாக்காக மாறிடுச்சு. நீங்கள் ஃபாயில் பேப்பரை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ட்ரே இந்த மாதிரி ஆகாது. ஆனால் சிக்கனில் கருகலைங்க.
ஃபாயில் அந்த ட்ரே மட்டும்தான் அந்த மாதிரி கருப்பாக இருக்குது. சிக்கன்லாம் ஜூஸியாக தாங்க இருக்குது. பார்த்திங்கனாவே நல்லா தெரியும். சிக்கன் நல்லா ஜூஸியாகவே இருந்ததுங்க. நான் ஃபாயில் பேப்பர் போடாமல் அப்படியே பண்ணிட்டேங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா அந்த சிக்கன் வெந்துடுச்சு, ஜூஸியாகவும் இருந்ததுங்க. அவ்வளோதாங்க. ஒரு முறை நீங்களே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக தாங்க இருக்கும். சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான், வீட்டில் இருக்கிறது தான். இதை ட்ரை பண்ணிவிட்டு என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. சாரியோட ரேட்டு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேங்க. சாரியோட ரேட் வந்து 399 தாங்க. இந்த சாரீ வந்து இந்த ரேட் கம்மியாக இருந்ததுனால தான் நான் வாங்கினேன். இந்த ரேட்டுக்கு இந்த சாரீ ஒர்த்தானு என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. என் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.